போர் வீரர்களுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்ம உடஞ்சி போறோம். ஆனா நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு போர் வீரர் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களத்துல எதிர்த்து வரக்கூடிய யானையை தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு தாக்குறாரு. அடுத்து வரக்கூடிய யானையை தாக்குறதுக்கு எங்க ஆயுதம் கிடைக்கும்னு தேடும் பொழுது அவருடைய மார்பிலேயே ஒரு வில்லு பாஞ்சிருக்கான். அந்த வில்லை கண்டு அவர் மனம் மகிழ்றாராம். இந்த ஆயுதத்தை வச்சு நான் இந்த யானையை தாக்க முடியும் அப்படின்னு மனம் மகிழ்ந்து அந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்து வரக்கூடிய யானையை எதிர்த்து தன்னுடைய பகையை தொடர்றாராம். அடுத்து வரக்கூடிய யானையை தாக்குறதுக்கு எங்க ஆயுதம் கிடைக்கும்னு தேடும் பொழுது அவருடைய மார்பிலேயே ஒரு வேல் பாஞ்சிருக்கான். அந்த வேலை பார்க்கும் பொழுது அகமகிழ்றாராம். ஒரு ஆயுதம் கிடைச்சிடுச்சு, யானையை தாக்குறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிடுச்சுன்னு அகமகிழ்ந்து அந்த ஆயுதத்தை எடுத்து எதிர்க்க வரக்கூடிய யானையை எதிர்த்து போரிடுறாராம். எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு மனநிலையோட நாம ஒப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான தன்னம்பிக்கை நம்முடைய மனசுல நிச்சயம் முற்றெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் அற்புதமானது. இந்த வாழ்க்கையில நம்ம எதை இழந்தாலும் அடுத்து என்ன அப்படிங்கிறதுல தான் நம்முடைய கவனத்தை வைக்கணுமே தவிர தேவையற்ற எண்ணங்களுக்கு நாம முக்கியத்துவம் தரக்கூடாது. நம்முடைய தன்னம்பிக்கையை நாம எந்த ஒரு சூழலையும் இழக்கக்கூடாது. ஒரே விதமான பிரச்சனையில நாம திரும்ப திரும்ப சிக்கி இருக்கோம் அப்படின்னா நாம இன்னும் சரியா சிந்திக்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம். விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயம் காட்டி கொடுக்கும். எத்தனை பேர் உங்களோட இருந்தாலும் நீங்க சரியா இல்ல அப்படின்னா உங்களால எதையும் சாதிக்க முடியாது. ஆனா யார் உங்க கூட இல்லைனாலும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களால சாதிக்க முடியும். அப்படி நம்ம வாழ்றதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு.